பீகாரின் மிக முக்கிய தலைவரான லாலு பிரசாத் யாதவின் வாரிசு தேஜஸ்வி யாதவ். இவர் தலைமையிலான ஆர்ஜேடி கட்சி 2020இல் பாஜகவுக்கு அடுத்து அதிக இடங்களை வென்று தனி பெரும் கட்சியாக இருந்தது. எனவே இம்முறை வென்றே ஆக வேண்டும் என்ற உறுதியோடு பணியாற்றுகிறார் தேஜஸ்வி. 2005இல் ஆர்ஜேடியால் பீகாரில் ஆட்சி அமைக்க முடியவில்லை. லாலு பிரசாத்தின் உடல்நிலை, அவரது குடும்பத்துக்குள் நிலவும் கருத்து வேறுபாடுகள் மற்றும் அக்கட்சியின் முஸ்லிம் யாதவ் வாக்கு வங்கியில் ஏற்பட்ட பிளவு ஆகியவை அக்கட்சிக்கான பின்னடைவாகவே கருதப்படுகிறது. இருப்பினும் நிதிஷ்குமாருக்கு அடுத்து பீகாரில் மக்களின் விருப்பத்துக்குரிய முகமாக தேஜஸ்வி உள்ளார். ஆட்சிக்கு எதிரான மனநிலை தன்னை முன்னிலைக்கு கொண்டு வரும் என அவர் ஆழமாக நம்புகிறார். 1990 வரை பீகாரில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சியால் அதன் பிறகு அங்கே வலுவான எதிர்க்கட்சியாக கூட இருக்க முடியவில்லை. கடந்த 2020 தேர்தலிலும் காங்கிரஸ் 19 இடங்களில் மட்டுமே வென்றது. எனவே இம்முறை எப்படியேனும் பீகாரில் சரித்திரம் படைக்க விரும்புகிறார் ராகுல் காந்தி. அதன் முன்னோட்டமாகவே வாக்காளர் அதிகார யாத்திரையை தேஜஸ்வியுடன் இணைந்தும் நடத்தினார். மேலும் பீகாரில் அவர் எழுப்பியுள்ள வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மற்றும் வாக்கு திருட்டு குற்றச்சாட்டுகள் பேசுபொருளாகியுள்ளது.